வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ் வருடத்தினுடைய பொது பலன்களா மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம கொடுக்க போதுன்னு சொல்லி ஆண்டு பலன்களா பொது பலன் நம்ம பார்க்க போறோங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை இருந்து இந்த விசுவாவசு வருடம் பிறக்க போகுதுங்க. இந்த வருடத்துல முக்கிய நிகழ்வுகள் கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால எப்படி இருக்குன்னு சொல்லி மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதி புதன். கிட்டத்தட்ட இந்த போன வருடம் ஒரு வருடத்துல உங்களுக்கு பழைய அனுபவங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். யார நம்பலாம், யார நம்ப கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது, எல்லாமே போன வருடம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்கும். குடும்பம்னா என்ன, தொழில்னா என்ன, உறவுனா என்ன, சந்தோஷம்னா என்ன, கவலைகள்னா என்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. என்ன விஷயங்கள் நடக்கக்கூடாதோ, எது இழக்கக்கூடாதோ எல்லாமே நீங்க இழந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. நிறைய பேர் மிதுன ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தொழில்ல மாற்றம், தொழில்ல நஷ்டம், உடல் உபாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வருடத்துல சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகநிலை பயிற்சிகள் மாறும். அந்த கிரகநிலை பயிற்சியினால இந்த ஆண்டு பலனா பாத்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே ஒரு சிந்தனைகளோட இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி. இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இத்தனை நாளா நமக்கு நினைச்ச மாதிரி எது அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் நீங்க நினைச்சது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா அமையும். இந்த ஆண்டத்தின் முதல் ஆரம்பத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்துருங்க. உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல மன நிம்மதியான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரும். இந்த வருடத்துல ஜென்ம குருவா குரு பகவான் உங்க ராசியில வரப்போறாரு. ஆனா மிதுன ராசிக்கு குரு யோகக்காரகன் கிடையாது. பட் மிதுன ராசியில குரு பகை பெறாரு. பட் பகை பெற்றாலும் கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், என்னால இடம் இருந்து அந்த இடத்துக்கு நாங்க போக முடியல, பூர்வீக சொத்துனால எனக்கு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அந்த பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே விலகும். அந்த பூர்வீகத்துல உட்காரக்கான யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாதியில நிக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். நிறைய பேர் இடம் வாங்கறதுக்கான ட்ரை பண்ணியிருப்பீங்க, இடம் உங்களால வாங்கியிருக்க முடியாது. வீடு கட்டியிருப்பீங்க, அதுல குடியேற முடியாம சுச்சுவேஷன் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டம் இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா மண் யோகம், பூமி யோகம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே அமையும்.
மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பேங்க் சம்பந்தப்பட்டது, டீச்சர் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, புக்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஹையர் பொசிஷன் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி புதிய வாகனங்கள் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இல்ல பழைய வண்டி பழைய கார் நம்ம வச்சு ஆல்டர் பண்ணி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி போகும். நிறைய பேர் கடன் வாங்கிதான் குடும்பம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசையா சொத்துகள் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு திருமண யோகங்கிறது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. பொருளாதாரத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். திடீர் மாற்றங்கள், தொழில மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், பூர்வீக சொத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் விஸ்வாவாசு வருடத்துல உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஆரம்பத்து கட்டத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா, நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா, அந்த தோஷங்கள் சரி பண்றதுக்கு என்ன வழிகள். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, அதுல ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது ஃபாலோ பண்ணாம விட்டுருவாங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்திலயும் சரி, ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் நம்ம தேடி போகும்பொழுது, அந்த தீர்வுகள் நம்ம தேடி போகும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஜாதகத்தினோட விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது, இப்ப நம்ம இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் அமைப்ப பேசினாலுமே கூட, இல்ல ஆண்டு பலன் பொது பலனா இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகம் முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க உங்க முழு ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிட்டு கண்டிப்பா ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஜாதகத்தினோட முழு பலனும் நான் கண்டிப்பா நான் சொல்லிடுவேங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.